இன்ஜினியரிங் காலேஜ்குள்ள நுழையும் போது எப்படி வரான், 4 வருஷம் முடிஞ்சு போகும்போது அவன் எப்படி போறான் அப்படிங்கிறது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸோட தீம். இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இடம்பெற்றுள்ள பெயர்கள், கதைகள் முழுக்க முழுக்க கற்பனையே. இது யாரையும் குறிப்பிடவன் அல்ல, யாரையும் குறிப்பிடவன் அல்ல. ஜஸ்ட் என்ஜாய். தேங்க்யூ. ஸோ +2க்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகும்போது எவ்வளவு ஹாப்பியா என்டர் ஆவாங்க நீங்களே பாருங்க. ஸோ காலேஜ்குள்ள என்ட்ரான எல்லாருக்கும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஒரு எய்மோட தான் காலேஜ்குள்ள என்ட்ரு ஆவாங்க. அவங்களோட மனசுக்குள்ள என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கோம்னா, காலேஜ்குள்ள என்ட்ரு ஆனோம்னா எது கிடைக்குதோ இல்லையோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இப்படி எல்லாமே சரியா போயிட்டு இருக்க நேரத்துலதான் கரெக்டா ஒரு அழகான பொண்ணு காலேஜ் பின்னாடி காலேஜே சுத்துது. அந்த அழகான பொண்ணையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணும் பார்த்து சிரிச்சுன்னா இந்த பசங்களுக்கு மனசு டுமில் டுமில் இதுக்கும் பாருங்க. அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சனால கண்டிப்பா அந்த பொண்ணு நமக்கு ஓகே ஆயிடுவான்னு நினைச்சிட்டு அவட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் அவன்கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க, அண்ணா அண்ணா சோகத்துல என்ன பண்றான்னு நீங்களே பாருங்க. இப்படி ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்ட பையன் அதுக்கப்புறம் அவன் கண்ணுல பாக்குற எல்லா பொண்ணுங்களுமே அவனுக்கு வெளியே தாங்க தெரியும்.
படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு வரணும்னு ஒரு எய்மோட வந்த பையன் இப்படி பொண்ணுங்களை பார்த்து பார்த்து 4 வருஷமும் நாசமா போச்சு. 4 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த பையன் என்ன ஆகுறான்? அதை ஏவாங்க. இதனால சீனியர்ஸ்